வணக்கம் நண்பர்களே. பிக்சல் ஹெல்த் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், அதாவது யூசி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ளமேட்டரி பபுள் டிசீஸ் எனப்படும் குடல் அலர்ஜி நோய்களில் ஒன்றாகும். இந்த நோய் பெருங்குடலின் கோலான் உட்புற சவ்வில் நீண்டகால அலர்ஜி மற்றும் புண்களை ஏற்படுத்துகிறது. அடிக்கடி வயிற்றுப்போக்கு, மலத்தில் இரத்தம், வயிற்று வலி, உடல் எடை குறைதல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவரை அணுகுவது மிகவும் அவசியம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் என்றால் என்ன, காரணங்கள், ஆரம்ப அறிகுறிகள், நோயின் வகைகள், பரிசோதனைகள், சிகிச்சை முறை மற்றும் உணவு முறைகள், வாழ்க்கை முறை மாற்றங்கள், சிக்கல்கள் மற்றும் தடுக்கும் மற்றும் பராமரிப்பு, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோ முழுமையாக பாருங்கள், நிறைய நல்ல தகவல்களை கிடைக்கும். இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் என்றால் என்ன அப்படின்னா, பெருங்குடல் மற்றும் மலக்குடலின் உட்புற சவ்வில், அதாவது இன்னர் லைனிங்கில் நீண்ட கால அலர்ஜி மற்றும் சிறிய புண்கள் உருவாகும். இந்த நோய் தான் இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ். இந்த நோய் பொதுவாக மலக்குடலில் ரெக்டம் தொடங்கி பெருங்குடலின் மற்ற பகுதிகளுக்கு பரவக்கூடும். ஆனால் இது ஒரு தொற்று நோயில் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவாது. இது ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான துல்லியமான காரணம் இன்னும் முழுமையாக கண்டறியப்படவில்லை. ஆனால் முக்கிய காரணிகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் தவறான செயல்பாடு, மரபணு காரணிகள், குடும்ப வரலாறு, குடல் நுண்ணுயிர்களின் சமநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் காரணிகள். சிலருக்கு இந்த மன அழுத்த அறிகுறிகளை அதிகரிக்கலாம். யாருக்கு அதிக ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தில் ஐபிடி இருப்பவர்கள், 15 முதல் 35 வயதினர்கள், 60 வயதிற்கு மேற்பட்ட சிலருக்கு ஏற்படலாம். ஆட்டோ இம்யூன் நோய்கள் உள்ளவர்கள், சில மரபணு காரணிகள் உள்ளவர்களுக்கும் இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த முக்கியமான அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வயிற்றுப்போக்கு, மலத்தில் இரத்தம் வருது, சளியுடன் கூடிய மலம் வெளியேறும், வயிற்றில் வலி இருக்கும், மலம் கழிக்க அடிக்கடி தூண்டும், உடல் எடை குறைய தொடங்கும், சோர்வு, பசியின்மை, காய்ச்சல், கடுமையான நிலையில் இந்த காய்ச்சல் ஏற்படும். இதுதான் இதோட முக்கிய அறிகுறிகள் ஆகும். இந்த நோயின் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அல்சரேட்டிவ் புரோஸ்டேட்டிஸ் மலக்குடல் மட்டும் பாதிக்கப்படும். இந்த சிக்மோடிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னா, மலக்குடல் மற்றும் சிக்மாய்டு பெருங்குடலை பாதிக்கும். அப்புறம் லெஃப்ட் சைடு கொலைட்டிஸ் பெருங்குடலின் இடது பக்கத்தை பாதிக்கும். அப்புறம் பான்கொலைட்டிஸ் முழு பெருங்குடலையும் பாதிக்கும். ஸோ இந்த 4 வகைகளாக இந்த நோயினை பிரிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய பரிசோதனைகள், அதாவது மருத்துவ வரலாறு, உடல் பரிசோதனை, இரத்த பரிசோதனை, மல பரிசோதனை, அப்புறம் கொலனோஸ்கோபி, பயாப்சி, சிடி ஸ்கேன் அல்லது எம்ஆர்ஐ, இதெல்லாம் தேவைப்பட்டால் இதையும் சேர்ந்து பரிந்துரைப்பாங்க மருத்துவர்கள். இதற்கான சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸுக்கு முழுமையாக குணப்படுத்தும் சிகிச்சை இதுவரைக்கும் இல்லை. ஆனால் சரியான சிகிச்சையால் அந்த அறிகுறிகளை கட்டுப்படுத்தி நோயை நீண்ட கால அமைதியான நிலையில், அதாவது ரீமிஷன் வைத்திருக்க முடியும். மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ASA மருந்துகள், அதாவது மெசலாமைன் மருந்துகள், கார்டியோஸ்டீராய்ட்ஸு, இம்யூனோ மாடுலேட்டர்ஸ், பயாலஜிக்ஸ் தெரப்பி, ஜேஏகே இன்ஹாபிட்டர்ஸ்னு சில நோயாளிகளுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை, அதாவது ஊட்டச்சத்து ஆதரவு தேவைப்படும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகளை பரிந்துரைக்கிறாங்க. எப்போது நமக்கு இந்த அறுவை சிகிச்சை தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் சூழ்நிலைகளில் அறுவை சிகிச்சை பரிசீலிக்கப்படும். என்ன அப்படின்னா, இந்த மருந்துகள் பலன் அளிக்காமல் போயிருக்கும், அப்புறம் கடுமையான இரத்தப்போக்கு இருக்கும், அப்புறம் குடல் துளை, பெர்ஃபார்மேஷன்ஸு, அப்புறம் டாக்ஸிக்ஸ், மெகாகோலன், பெருங்குடல் புற்றுநோய் அபாயம் அதிகரித்தால், இதெல்லாம் இருந்துன்னா உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்பட வேண்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள்னு பார்த்திங்கன்னா, கஞ்சி, சாதம், வாழைப்பழம், வேக வைத்த உருளைக்கிழங்கு, மெலிந்த புரத உணவுகள், முட்டை, சிலருக்கு போதுமான அளவு தண்ணி, இதெல்லாம் தான் நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள். தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா, அதிக கார உணவுகள், அதிக எண்ணெய் உணவுகள், மதுபானம், புகைப்பிடிப்பது அறிகுறிகளை அதிகரிக்கும் தனிப்பட்ட உணவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்தரணும்.
அப்படி இருந்தால் தான் இதில் நோய்கள்லேருந்து பாதுகாக்க முடியும். சாத்தியமான சிக்கல்கள்னு பார்த்தீங்கன்னா, சிகிச்சை இல்லாமல் நீடித்தல். நீங்கள் அறிகுறிகள் இருந்து நீங்கள் சிகிச்சை எதுவுமே எடுக்கலை அப்படின்னா, கடுமையான இரத்தப்போக்கு, இரத்த சோகை, பெருங்குடல் விரிவடைதல், பெருங்குடல்ல துளை, அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடு, பெருங்குடல் புற்றுநோய் அபாயம் நீண்ட காலம் நோயாளிகளுக்கு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நாம் நேரமாக பார்த்த மாதிரி இந்த க்ரோன் டிசீஸும் மற்றும் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸோட வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் வந்து பெருங்குடலை மட்டும் பாதிக்கும், உள்புற சவ்வை மட்டுமே பாதிக்கும், தொடர்ச்சியாக அலர்ஜி ஏற்படும். ஆனால் இந்த க்ரோன் டிசீஸ் பார்த்திங்கன்னா செரிமான பாதையின் எந்த பகுதியையும் பாதிக்கலாம், குடலின் முழு சுவரையும் பாதிக்கும், இடைவெளி விட்டு பாதிப்பு ஏற்படும். ஸ்கிப் லீசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு க்ரோன்ஸ் டிசீஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸு புரியும். இந்த அல்சரேட்டிவ் டிசீஸ் வந்து தொற்று நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது வந்து தொற்று நோய் இல்லை. ஸோ பயப்படாதீங்க. காரம் சாப்பிட்டால்தான் வந்த நோய் வருமா அப்படின்னு இல்லை, அது மட்டும் காரணமாக இருக்காது. வேறையும் சில பல விஷயங்களாலும் இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அறிகுறிகள் குறைந்த மருத்துவ தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அதுவும் தவறான ஒரு எண்ணம். மருத்துவர்கள் கூறியபடி நீங்கள் சிகிச்சையை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அப்போ தான் அதோட இது இல்லாமல் நம்ம சைலண்டாக அதை வச்சுருக்க முடியும். எப்போது நம்ம உடனே மருத்துவரை அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலத்தில் அதிகமாக ரத்தம் வந்துட்டுருக்கு அப்படின்னா போய் மருத்துவரை பாருங்கள். அப்புறம் கடுமையான வயிற்று வலி, அப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து காய்ச்சல் இருக்கும், அப்புறம் அதிக வயிற்றுப்போக்கு, நீரிழப்பு, அப்புறம் வேகமாக உடை உறதல், இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் உடனே மருத்துவரை அணுகி அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அப்புறம் இந்த நோயுடன் நம்ம எப்படி இந்த நோய் இருக்குது எப்படி நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேன், இதுக்கு குணப்படுத்தி சிகிச்சை இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இதை சைலண்டாக நம்ம வச்சுருக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை நம்ம தவறாமல் எடுத்துக்கொள்ளணும். முறையான கொலனோஸ்கோபி பரிசோதனைகளை மேற்கொண்டு பாதிப்பை பார்த்து அதுக்கு எதுவுமே மருந்துகள் எடுக்கணும். ஆரோக்கியமான உணவு முறைகளை பின்பற்றணும். போதுமான ஓய்வு மற்றும் தூக்கத்தை பெறணும். மன அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். நீங்கள் புகைப்பிடித்தல் மற்றும் மதுபானத்தை தவிர்க்கணும். ஏன்னா மதுபானம் உள்ளே போகும்போது அந்த புண்ணை திருப்பி விரிவடையுமே தவிர உங்களுக்கு குணப்படுத்தாது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும். அப்புறம் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவரின் ஆலோசனைகளை நீங்கள் மருந்துகளின்றி மருந்துகளை நிறுத்தக்கூடாது. மருத்துவ செக்கப்புகளை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் இதோட முக்கியமான இது. நண்பர்களே, நம்ம இந்த அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் வந்து நீண்டகால குடல் அலர்ஜியாக நோயாக இருந்தாலும் சரியான மருத்துவ சிகிச்சை, சீரான உணவு முறை மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையால் பலர் வந்து நல்ல வாழ்க்கை தரத்தை வாழ முடியும். ஸோ அடிக்கடி இரத்தத்துடன் வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி அல்லது உடல் எடை குறைதல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட்டை உள்ள மருத்துவரை அணுகி அதை பற்றியான சிகிச்சையை மேற்கொள்வது மிகவும் முக்கியம். அலட்சியம் பண்ணாதீங்க. இந்த குடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்கும். நண்பர்களே, உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் நிறைய பயனுள்ள போடுறதுக்கு எனக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மருத்துவ மற்றும் ஆரோக்கியமான விழிப்புணர்வு வீடியோக்களுக்கு என்னுடைய டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தி வைங்க. நிறைய நல்ல செய்திகளை நீங்கள் அறிவிங்க. விழிப்புணர்வு இருக்க முக்கியமான அறிகுறி முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. ஆரோக்கியமாக வாழுங்கள்.